வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகளினூடாக நர்மதாஸ்திரியில் முதலில் தலைப்புச் செய்திகள். பொது தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை தயாரிக்கும் அரசியல் கட்சிகள். முட்டையின் விலை மீண்டும் அதிகரிப்பு. தேங்காய் எண்ணெய் பாவனை தொடர்பில் போலி தகவல் பொதுமக்களுக்கு அறிவித்தல். முதல் வெற்றியை பதிவு செய்த இங்கிலாந்து. லெபனானில் இருந்து வெளியேறிய 407 ஆஸ்திரேலிய பிரஜைகள். இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் பெயர் பட்டியலை தயாரிக்கும் பணிகளில் கட்சிகள் ஈடுபட்டுள்ளன. அதே நேரம் பிரதான அரசியல் கட்சிகள் வேட்புமனுக்களை தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொது தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் நேற்று முன்தினம் ஆரம்பமாகின. குறித்த நடவடிக்கைகள் எதிர்வரும் 11ஆம் தேதி நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைய உள்ளன. தேசிய மக்கள் சக்தி எதிர்வரும் பொது தேர்தலில் அனைத்து மாவட்டங்களிலும் திசை காட்டி சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளது. அதன் வேட்புமனுக்கள் தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக அந்த கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணி தொலைபேசி சின்னத்தில் போட்டியிட உள்ளது. இதன்படி வேட்புமனு குழு வேட்பாளர்களை தெரிவு செய்யும் பணிகள் ஈடுபட்டு வருவதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்துள்ளார். இதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாத்திரம் போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் பட்டியலை இறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. அதே நேரம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏனைய மாவட்டங்களில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் க. சுகாஸ் தெரிவித்துள்ளார். தேங்காய் எண்ணெய் பாவனை தொடர்பில் தேவையற்ற அச்சங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் இணைப்பாளர் புத்திகடி சில்வா முன்னதாக முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முறையான நடைமுறைகள் பின்பற்றப்படாமல் இரசாயனங்களை பயன்படுத்தி செயற்கையாக சுத்தரிக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட 80,000 மில்லியன் கிலோகிராம் நிறையுடைய எண்ணெய் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் இணைப்பாளர் புத்திகடி சில்வா குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. பல பகுதிகளில் தற்போது முட்டை ஒன்றின் விலை 40 ரூபாவை கடந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில பகுதிகளில் 45 ரூபாவிற்கு முட்டை விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். எனினும் கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் முட்டை ஒன்று 30 ரூபாவிற்கு குறைவான விலையில் விற்பனை செய்யப்பட்டிருந்தது. உற்பத்தி வீழ்ச்சியடைந்தமையின் காரணமாக இவ்வாறு முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனி வெளிநாட்டு செய்திகள். தங்களது நாட்டு பிரஜைகள் 407 பேரை லெபனானில் இருந்து வெளியேற்றியுள்ளதாக ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. வெளி விவகாரங்களுக்கான ஆஸ்திரேலிய திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்குள்ள ஆஸ்திரேலியா பிரஜைகள் வெளியேறுவதற்கு 2 விமானங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இனி விளையாட்டு செய்திகள். மகளிர் 20-20 உலக கிண்ணத்தின் கிரிக்கெட் தொடரில் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் இங்கிலாந்து அணி 21 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து மகளிர் அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. இதன்படி இங்கிலாந்து மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 118 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. தொடர்ந்து 119 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்து ஆடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 97 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியை தழுவியது. இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த மணித்தியால செய்திகளை காலை 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.